வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க இவ்ளோ நடந்துட்டு இருக்கு, நான் எதுவுமே தெரியாம இருந்துட்டேனேக்கா. ஏன் அக்கா குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை வரணும்? அப்பா இல்லாத குடும்பத்துல அப்பாவோட இடத்துல இருந்து ஒரு பொண்ணு பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்தையும் மகாக்கா சிரிச்ச முகம் மாறாம கூட இருக்கவங்களுக்கு நல்லது செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன பாடுபடுத்துறாங்க? மகாக்கா இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே கூடாது, எப்படியாவது போங்கன்னு விட்டுறணும். அப்படி விட்டுட்டு போயிருந்தா அது மகாவே இல்லைல்ல. அதான் அவளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசமே. அது சரி, நம்ம தான் பாக்குறோமே, பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஓடி ஓடி அக்கா நொந்து போய் கிடக்குறாங்க. நம்மளால பார்க்க மட்டும் தானே முடியுது. ஆனா இப்போ நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் மகாக்காவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அத கண்டிப்பா நம்ம செய்யலாம்னு தோணுது. இப்ப நான் என்ன செய்யணும்க்கா? நான் சொல்றேன். மகா, நான் மீனா கிட்ட பரவாயில்ல விஜய், சொன்னதுலாம் ஒன்றும் தப்பில்ல. மீனா நம்ம பொண்ணு, நம்ம பொண்ணுங்க எல்லாருமே எனக்கு அகிலா கோகிலா மாதிரி தான். தேங்க்ஸ்க்கா. சரி, அடுத்த மூவ் என்ன? இப்ப நம்ம யோசிக்கிற மாதிரி அடுத்த மூவ் என்னன்னு அஸ்வினும் கண்டிப்பா யோசிப்பான் விஜய். அப்படி அவன் யோசிச்சானா அவனுடைய ஒரே பிளான் சந்தோஷ தூக்குறதா தான் இருக்கும். ஆமா மகா, மலேசியால அவனோட பிளான் ஃப்ளாப் ஆன கோவத்துல வேற அவன் இருக்கான். அதனால இப்ப அவன் கண்டிப்பா அதை ஹெவியா பிளான் பண்ணிருப்பான். அதனால சந்தோஷ நம்ம தனியா விடவே கூடாது. அவன் பக்கத்துல நம்ம யாராச்சும் இருக்கணும். பூஜாவை பத்தி தெரிஞ்சதுனால மேக்னா கொஞ்சம் எமோஷனலா இருக்கான். ஆனா எவ்வளவு நேரம் அப்படி இருப்பான்னு தெரியாது. அஸ்வின் எப்படி அவன் மனசை மாத்த முயற்சி பண்ணுவான். அந்த மேகனை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நம்ம அஸ்வினை கண்ட்ரோல் பண்ற விஷயத்தை தான் யோசிக்கணும். நாம தான் மேக்னாவுக்கு டைம் கொடுத்துருக்கோமே, அதுக்குள்ள அவ உண்மைய சொல்லணும். ஆனா அவளை உண்மையை சொல்ல விடாம காப்பாத்ததான் அஸ்வின் சந்தோஷ தூக்குறதுக்கு பிளான் போட்டிருப்பான். ஆனா நம்ம சந்தோஷ காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா மேக்னா உண்மையை சொல்லலன்னா அத சந்தோஷ் மூலமா தான் நம்ம சொல்ல வைக்கணும். ஆனா நம்ம சந்தோஷ கூட்டிட்டு வர்றதுக்கே அவ்வளவு பேச வேண்டியது இருந்துச்சு. அவன் இப்போ மேகனாக்கு எதிராக உண்மையை சொல்லிடுவான்னு நினைக்கிறியா? நம்மள ஏமாத்திர மாட்டான்ல? அக்கா, சந்தோஷ் அவங்க கையில கிடைச்சாதானே நாம அவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு போகணும். சந்தோஷ் யாருக்கிட்டையும் மாட்டாம பத்திரமா பாத்துக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இந்த மண்டபத்துல எங்க ஒளிச்சு வச்சா யாரு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். யாருக்கும் அவ்வளவா தெரியாத ஒரு ரூம் ஒன்னு இருக்கு. யாருக்கும் தெரியாத ரூமா? உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா இந்த மண்டபத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் இங்க நிறைய தடவை வந்திருக்கேன்க்கா. இந்த மண்டபத்துல மீனா சொல்ற ஐடியா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. நீ என்ன மகா நினைக்கிற? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா யாருக்கும் தெரியாம சந்தோஷையும் பூஜாவையும் அங்க எப்படி கூட்டிட்டு போறது? அந்த பொறுப்பு என்னோடதுக்கா. நீங்க கவலைப்படாம போய் அடுத்த வேலையை பாருங்க. இந்த கல்யாணம் நிக்கிற வரைக்கும் சந்தோஷம் பூஜாவும் என் பொறுப்பு. சார் வணக்கம். வணக்கம் சார். குணா சார். இவன் தான் நீங்க தூக்க வேண்டிய ஆளு. அவன் கூட இருக்கிற குழந்தையும் சேர்த்து தூக்குங்க. ஓகே சார். ஓகே சார். குணா சார், இந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஏற்கனவே அவனை தூக்க ட்ரை பண்ணி அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால இந்த தடவை ரொம்ப கவனமா இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் இவனும் இந்த குழந்தையும் மிஸ் ஆயிடவே கூடாது. சார், நாங்க இது வரைக்கும் இறங்கின எந்த வேலையும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை சார். இவன் இதே மண்டபத்துல தான் இருக்கான். ஆனா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு தூக்கணும். மண்டபத்துக்குள்ளேயவா? 10 நிமிஷத்துல தூக்கிறேன் பாருங்க சார். சார், நீங்க போங்க.
வேலை முடிஞ்சிருச்சுன்னு இன்னும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபோன் வரும். சார் மிஸ் ஆகக்கூடாதுரா. நான் பார்த்துக்கிறேன் சார். டேய் தூக்கி டேய் விஜய், நான் சொல்ற மாதிரி கேளு. மண்டபத்துக்கு பின்னாடி போய் தேடு. நீ ஃபுல்லா மேலாம் போய் பாரு. நான் இப்படி போய் தேடுறேன். சீக்கிரம். கிளம்புடா. ஹாய் गाइस, எங்க கதிர் மாமாவும் மேகநாத்தையும் போட்டோ ஷூட் பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் வந்து விதவிதமா டிசைனா போஸ் கொடுத்து போட்டோ எடுக்க போறாங்க. அவங்கள போட்டோ எடுக்க போற போட்டோகிராஃப் அங்கிள் இவங்க தான். அங்கிள் ஹாய் சொல்லுங்க. இவங்க தான். அடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னுமா நீ வீடியோ எடுத்து முடிக்கல? அப்படி நீ என்னதான் எடுத்துட்டு இருப்பியோ தெரியல. பாட்டி இங்க போட்டோ ஷூட் பண்ண போறாங்க பாட்டி. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற இவ? போட்டோ ஷூட்மா. கதிரையும் மேக்னாவையும் விதவிதமா போஸ் கொடுக்க வச்சு எடுப்பாங்க. அப்படியா? இப்ப எல்லாமே புதுசா இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் பொண்ணு பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் கல்யாணத்துல தாலி கட்டும் போதுதான் பையனு பொண்ணு முகத்தையே பாத்துக்க முடியும். நீ வேறமா, இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டோ ஷூட்டுக்காகவே தனியா எங்கேயாச்சும், அதான் இந்த ஃபேமஸா இருக்கிற இடங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளையே போட்டோஸ் எடுத்துப்பாங்க. நிஜமாவா சொல்ற? அப்ப ஏன் கதிரும் மேக்னாவும் அங்கெல்லாம் போகாம இங்க எடுக்கிறாங்க? நானும் இதேதாமா போய் கேட்டேன். அவ கதிர்கிட்ட கேட்டிருக்கா, உன் புள்ள உத்தம புத்திரன், அவர்தான் வேண்டான்னு சொல்லிருக்காரு. இருக்கும் போதே கிறுக்கு பிடிச்சிரும் அவனுக்கு. இதோ வந்துட்டாங்க. ஏய், எப்படி இருக்கு ஜோடி பொருத்தம் பாத்தியா? ஐயோ, என் கண்ணே பற்றும். இவன் என்னடி ஏதோ அட்டையை பிடிச்சிட்டு பார்க்க முடியாம மறைக்கிறான்? அம்மா, லைட்டிங்காக அப்படி புடிச்சிருக்காமா. எப்ப பாரு இவளுக்கு கதிர் கண்ட படுற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். வெக்கம் கெட்டவன். அம்மா, நீ சும்மா இரு. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. எப்பா தம்பி. சொல்லுங்க மேடம். நீ ரொம்ப டயர்டா இருக்கியே, சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மேடம். ஐயோ அம்மா, பாவம் இன்னும் சாப்பிடலையாமா? அப்படியா? போப்பா, போய் முதல்ல சாப்பிட்டு வந்து வேலையை பாரு. இல்ல பரவாயில்ல மேடம், கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் மேடம். நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டு போறதுக்குள்ள அங்க பந்தி முடிஞ்சிட போகுதுப்பா. நீ சீக்கிரமா போய் சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன்.